சம்மர்னாலே மாங்காய் தான். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். தொக்கு மாதிரியும் இல்லாமல் கட் பீஸ் மாதிரியும் இல்லாமல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. கடுகும் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த சைஸ் ஒரு நல்ல பெரிய ஒரே மாங்காவை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் போட போகிறோம். இந்த ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கோம். இது நான் வாங்கி ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சு, அதனால இந்த கலரில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாக ரேண்டமாக நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கோம். நான் கரெக்டாக ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல காரமான மிளகாய் தான், அதனால நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். வறுத்து அரைச்சா அதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்மளோட கடுகு வெந்தயமும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிக்க போகிறேன். ஸோ நம்ம அரைச்சாச்சு 2 மசாலாவும். ஒன்று கடுகு வெந்தய பொடி, இன்னொன்று காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி. இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாங்காவை என்ன பண்ணுவோம்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்த உடனே நம்மளோட மிளகாய் பொடி, அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், அதையும் போட்டு நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வலிச்சு எடுத்து போட்டுட்டு வெறும் மிளகாய் பொடியிலையும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணேன். அந்த கிளிப்பிங் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மிளகாய் பொடி மட்டும் போட்டு நான் நல்லா சுருள அதை வதங்க விட்டுறலாம். டைம் ஆக ஆக எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆகும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளோட கடுகு வெந்தய பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் ஊறுகாய் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்